குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர். சுறா கைட் 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுறா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். பெஞ்சல் புயல் மற்றும் இடைவிடாமல் பெய்த கனமழையால் புதுச்சேரி மற்றும் திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் நேற்று இரவு அந்த அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இது தென்பெண்ணை ஆற்றில் கலந்து வெள்ளப்பெருக்கானது. தென்பெண்ணை ஆற்றின் வெள்ளம் கரைகளை உடைத்து கொண்டு விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் உள்ள கிராமங்களுக்குள் புகுந்தது. விழுப்புரம் அருகே உள்ள அரசூர், இருவேல்பட்டு முதலான இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. அதைவிட மிக மோசமாக கடலூர் மாவட்டத்தில் கங்கனாங்குப்பம், சின்ன கங்கனாங்குப்பம், ரெட்டிச்சாவடி முதலான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. புதுச்சேரியின் கிருமாம்பாக்கம், காட்டுக்குப்பம், முள்ளோடை போன்ற பகுதிகளும் வெள்ளத்தில் சிக்கின. எப்போதும் பிஸியாக இருக்கும் புதுச்சேரி கடலூர் சாலையில் எப்போதும் இல்லாத அளவுக்கு வெள்ளம் பாய்ந்து ஓடியது. இதனால் புதுச்சேரி கடலூர் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தமிழக பகுதியான ரெட்டிச்சாவடிக்கு மிக அருகில் புதுச்சேரியின் கிருமாம்பாக்கம் உள்ளது. இங்கு அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியும் அதனுடன் இணைந்த மருத்துவமனையும் செயல்படுகிறது. தென்பெண்ணை ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம் அதன் கிளை ஆறான மலட்டாறு வழியாக மருத்துவக் கல்லூரிக்குள் புகுந்தது. மருத்துவமனைக்குள் இடுப்பளவு தண்ணீர் சூழ்ந்ததால் உள் மற்றும் வெளிப்புற நோயாளிகள், டாக்டர்கள், மருத்துவ மாணவர்கள், விடுதிகளில் தங்கியிருந்த மாணவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் வெள்ளத்தில் சிக்கினர். தகவல் அறிந்த கிருமாம்பாக்கம் போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். தேசிய பேரிடர் மீட்புக்குழு வீரர்கள் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரிக்கு விரைந்தனர். மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக இருந்த 150 பேரை படகுகள் மற்றும் டிராக்டர்கள் மூலம் பாதுகாப்பு மையங்களுக்கு கொண்டு சென்றனர். விடுதிகளில் தங்கியிருந்த மாணவர்களை கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். டாக்டர் சார், நீங்க எந்த ஊரு ஏரியா? இல்ல, ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தண்ணி இருக்குதா? எவ்வளவு தண்ணி இருக்குங்க? இடுப்பளவுல. மத்தவங்க எல்லாம் சேஃபா இருக்காங்களா? சேஃபா கூட்டிட்டு போங்க. எவ்வளவு தண்ணி மாதிரி உள்ள? டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் மீட்டாங்களா? இன்னும் 5 பேர் இருக்காங்க. எப்ப தண்ணி எப்போ உள்ள வந்தது? அது மாதிரி இல்ல, சேஃப்டியா வந்துட்டா. எவ்வளவு பேர் இருக்காங்க உள்ள? பேஷண்ட் எல்லாம் எப்படி, பரவாயில்லையா? இப்போ வந்து ஆறுபடை மருத்துவக் கல்லூரியிலிருந்து ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸை வந்து அங்கேருந்து இவாக்குவேட் பண்ணி சேஃபாக வந்து இந்த சைடு பாண்டிச்சேரி சைடு போகிறவங்களை வந்து அங்கே வந்து விட்டுருக்கோம். அப்புறம் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. யாருனாலெல்லாம் முடியுமோ சர்ஜரி பண்ணவங்களை மட்டும் உள்ளே விட்டுட்டு மற்ற இவங்களை வந்து அங்கேருந்து எடுத்து இவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்குது? எவ்வளோ தண்ணி இருக்குதா அந்த மருத்துவமனை? இப்போ தண்ணி வந்து நம்ம ஹிப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து இப்போ நிற்கிது. அதுக்கு மேலே வந்து தண்ணி இல்லை. இங்கே மட்டும் வழியில் மட்டும் ஜாஸ்தியாக வந்து ஃப்ளோ இருக்கிறனால இவங்களை வந்து சேஃபாக வந்து நாங்கள் இங்கே கொண்டு வந்து. எவ்வளோ பேர் சார் இதில் ஈடுபட்டிருக்கீங்க நீங்கள்? நாங்கள் வந்து 25 பேர் இதில் ஈடுபட்டு இருக்கோம். 4வது பெட்டாலியன், 04 பெட்டாலியன், NDRF தேசிய பேரிடர் மீட்பு படையிலிருந்து 25 பேர் ஒரு குழு வந்து இங்கே பாண்டிச்சேரியில் 27ஆம் தேதியிலேருந்து இங்கே இருக்கும். பிபிடியில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த மருத்துவர்களை சுற்றி முழுவதுமே தண்ணி இருக்கு. முழுவதுமே தண்ணி நிற்கிது. அங்கே தனியாக அவங்களால எங்கேயும் போக முடியல. மேக்ஸிமம் மீட் ஆச்சு.
யாருமே எடுத்துக்கிறியா? போயிடு, இந்த பக்கம் போயிடு.